ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட 10th எபிசோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஜீனியஸாக இருக்கிற அந்த பசங்க நம்ம ஹீரோ எல்லாரையுமே டார்கெட் பண்ணி ஒரு கேங் அப்பியர் ஆகிருக்கும். அங்கே தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. எப்பிக்கோட ஆரம்பத்தில் எல்லாருமே டார்மெட்ரிக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பசங்களுக்கு புரியல, ஆமாம் நீங்கள் யாரு, ஆமாம் திடீர்னு எதுக்காக அட்டாக் பண்ணணும், ஒரு பையன்லாம் அங்கே எதுவுமே போடலை போல, ஆளு எஞ்சறான், அண்ணா அண்ணா தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா, ஏதாச்சும் போட்டுக்கிறேன். இந்த சத்தம் நம்ம சூஹான் வரைக்கும் அங்கே கேட்கும். சூஹானுக்கும் நல்லாவே புரியுது நைட் டைமில் ஒரு ஸ்னீக் அட்டாக்னு. இவன் யோசிச்சா அந்த நொடி அவ்வளோதான், அந்த டோரை அப்படியே வெட்டப்படும். டோர் உடையும் போது அந்த இடத்துல ஒரு பர்சனும் அப்பியர் ஆகுறான். ஆள் வந்த உடனே நம்ம சூஹானை உன்னோட ஸ்வாடை வச்சு கொடூரமாக அங்கே தாக்குறான். அங்கே எப்படியோ தப்பிக்கிறான். அங்கே சூஹானுக்கு இவன் யார் என்ன அப்படின்னு அங்கே தெரியல. பல்லாயிரம் வருஷமா மனுஷங்க கூட சில பல வார் போயின்னு இருக்கு. அதுலேயும் ஹியூமன்ஸ்லேயே சில பல கல்ட்டு கும்பல் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட்டடா ரொம்ப ஜீனியஸாக இருக்கிற பசங்களை கொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அங்கே சைடில் தான் 2 ஸ்பியர் இருக்கும். அதில் ஒரு ஸ்பியர் அவன் எடுத்துக்கிறான். இன்னமும் முன்னாடி இருக்க அந்த பர்சன் அவனை பற்றி அவளுக்கும் எனக்கு தெரியாது. முக்கியமாக அவனோட ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி விஷயம்லாம். தம்பி, இந்த இடத்துல நீ வசமாக மாட்டிக்கின. நான் யோசிச்ச மாதிரி ரொம்ப லோ டியரில் இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருக்க. நீ என் கிட்ட மாட்டிக்கினது உன்னோட பேலக்கு. இப்படின்னு ஆளு பயங்கர வேகமாக நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரான். நான் இவனோட டெக்னிக்கு அதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டியருக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று நானும் யோசிச்சேன், எப்பரா அந்த ஸ்பிரிட்டை அந்த பவரை ஏற்றலான்னு. உன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை தூக்கச்சாலே போதும், மார்ஷியல் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும், ஈஸியாகவே ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராகவும் என்னால் மாற முடியும். அங்கே இதை பார்க்குற அந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா நம்ம சூஹான் அவன் வெறுமா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். இந்த இடத்துல என் பவருக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் அவன் டாச் பண்ணாமல் தேவையில்லாமல் என் கூட சண்டை போடுறதுக்கு வரான். அவன் என்ன பைத்தியமா என்ன? ஆனால் நம்ம சூஹானோட அட்டாக் படும் போது ஒரு பயங்கரமான ப்ரெஷர் அங்கே வெளிப்படும். யார் இந்த பையன்? இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கு. இவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு கம்பேர் பண்ணா கண்டிப்பாக டியர் 1ல இருக்க ஒரு ஹை லெவலான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். கிராண்ட் மாஸ்டர் டியானா அவரு ஒன்றும் அவங்க பொய் சொல்லலை, அவரு சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்போ எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவனோட பவர் எதுக்காக இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு? ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க கூட நான் டியர் 1ல சண்டை போட்டிருக்கேன். அவங்களோட ஸ்ட்ரென்த்து கூட இந்த பையனோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணா இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம சூஹான் அந்த ஸ்பியர் மேலே இன்னமும் ப்ரெஷரை போட்டு தள்ளிவிட அவ்வளோதான், அவர் அப்படியே சைடாக போறாரு. அவரோட உடம்பே ஒரு மாதிரி ஷேக் ஆகும். அந்த கிராண்ட் மாஸ்டர் டியான் சொன்ன மாதிரியே இந்த பையன் உண்மையிலேயே மாஸ்டரஸாக தான் இருக்கான். ஆனால் என்னதான் இருந்தாலும் போட்டியில் காம்பேக்ட் பவர் அதுதான் எல்லாமே ஆயிடாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு கிரேட்டான டிஃப்ரென்ஸ் எப்படி பார்த்தாலும் இருக்கும். அங்கே ஃபயர் ஆட்ரிபியூட்டை ஸ்வாலில் கொண்டு வரும்போது ஒரு பயங்கரமான ஃபயரும் ஸ்வாலில் அப்பியர் ஆகுது. அங்கே இதை பார்க்குற நம்ம சூஹானும் யோசிக்கிறான், ஃபயர் ஆட்ரிபியூட் இந்த மாதிரி மற்றவங்க பயன்படுத்தி நான் பார்த்ததில்ல, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பி ரேங்க்ல இருக்க ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பர்சன் அந்த ஸ்வாடோட பயங்கர வேகமாக நம்ம சூஹானை வெட்டலான்னு வரான். என்னதான் அது பி ரேங்க்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் என் கிட்ட இருக்கிற அந்த வாய்டு ஃபிங்கர் அதை விடவும் இது பவராக இருக்கு. நம்ம சூஹான் வர ஸ்வாட அவனோட ஸ்பியரை வச்சு அங்கே பிளாக் பண்ணுறான். அதில் தண்டர் ஆட்ரிபியூட்டும் இணைஞ்சிருக்கிறனால ஒரு பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோஷன் அது அங்கே ஏற்படும். அடுத்த செகண்டே அவரும் அப்படியே தள்ளி போறாரு. ஆனால் இப்பயும் அந்த பர்சனால ஒரு விஷயத்த அங்கே ஏற்றுக்க முடியல. ஆனால் இவரு பயன்படுத்தின அந்த டெக்னிக்கு பி ரேங்க் ஃபயர் ஆட்ரிபியூட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஆனால் நம்ம சூஹான் பெருசாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் அங்கே பயன்படுத்தல. வெறுமா அவன் தண்டர் ஆட்ரிபியூட்டை அந்த ஸ்பியரில் வச்சு தாக்கியிருப்பான். ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்து தான், ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்படியே பிளாக் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான். எனக்கு இப்போதான் புரியுது எதனால கிராண்ட் மாஸ்டர் டியானு அவரு இந்த பையனை எதிர்த்து சண்டை போடும் போது நீ என்ன பண்ணுவ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் காலு கையை உடைக்கிறியா இல்லை அவன் சாகிற நிலைமைக்கு நீ அடிக்கிறியா, இந்த மாதிரிலாம் அங்கே சொல்லியிருப்பாரு. அந்த டைமில் எனக்கு புரியல, ஆனால் இப்போதான் அங்கே புரியுது. தம்பி, உன்கிட்ட வெறுமா தண்டர் ஆட்ரிபியூட் அது ஒண்டிதான் இருக்கு. ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு தெரியுமா? உன்கிட்ட வெறுமா அந்த ஆட்ரிபியூட் இருக்கு, ஆனா தண்டர் ஆட்ரிபியூட்டோட எந்த விதமான டெக்னிக்கும் உன்கிட்ட இல்ல. அப்படி உன்கிட்ட இருந்தா என்ன வேணா நீ ஈஸியா அங்க தோக்கடிக்கலாம். ஆனா இப்ப என்ன தோக்கடிக்கிறது வாய்ப்பே இல்ல ராஜா. என்கிட்ட தண்டர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற டெக்னிக் அது எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அதையும் தாண்டி வேற ஒரு ரொம்ப அற்புதமான டெக்னிக் என்கிட்ட இருக்கு. நான் இந்த தண்டர் ஆட்ரிபியூட் கூட இதை அப்படியே இணைக்கும் போது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? தண்டரும் ஃபயரும் இணையும் போது நம்ம ஹீரோவோட ஆறாவே பங்கமாக இருக்கும். அந்த ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது ஆட்ரிபியூட்டை ஃபியூஷன் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை, இது வரைக்கும் உலகத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை.
ஏன்னா ஒரு ஆட்ரிபியூட்டையும் ஃபியூஷன் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா அது ஃபியூஸே ஆகாது, ரிப்பல் ஆகும். யாராலையுமே இது வரைக்கும் பண்ண முடியாத விஷயத்த இப்படி இவனால பண்ண முடிஞ்சது. ஆளுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமா வேர்வியா வரும். ஆனா நம்மால வெல்ல கொடூரமான வேகத்தோட ஆட்ரிபியூட் ஃபியூஷனை ஆளு பயன்படுத்துறான். அந்த பர்சனும் அவரோட ஃப்ளேம்ஸை வச்சு அங்கே தாக்குறாரு. ஆனால் ஃபியூஷனான ஆட்ரிபியூட் முன்னாடி அங்கே நிற்க முடியல. ஒரே அடியில் நம்மால பறக்க வர்றான். நான் யோசிச்சதை விட இந்த பவர் இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்கே அடிச்ச அடியில் செவரெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே ஆளு வெளில போய் விழுறான். அந்த பர்சனை டிஃபீட் பண்ணனால நம்ம ஹீரோக்கு இப்போ 7 மார்ஷியல் வேல்யூ அங்கே கிடைக்குது. உண்மையை சொன்னா இதுக்காக தான் வெயிட் பண்ண. இப்போ என்கிட்ட எனஃபான மார்ஷியல் வேல்யூ இருக்கு. இதை வச்சு ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை 100% மாற்ற முடியும். அவ்வளோதான் என்னால் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராக மாற முடியும். சீன் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகுது. கிராண்ட் மாஸ்டர் டியானோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. எல்லா இடமும் சத்தமாக இருக்கும். இந்த சத்தத்தெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளோதான் பசங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஜிங்கு முன்னாடி கண்டிப்பாக சூஹானால நிற்க முடியாது. ஜிங்கு வேற யாரும் இல்லை, இப்போ தோத்து போனால அந்த பர்சன் தான் ஜிங்கு. சூஹான் தோத்து போயிட்டு அந்த இடத்துல நம்பிக்கையே இல்லாமல் இருப்பான். அந்த டைமில் நான் போயிட்டு அவனுக்கு புரிய வைப்பேன். ஒரே நேரத்தில் தண்டரு, மெட்டலு, ஃபயரு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவனை மீட் பண்ணி அவனுக்கு புரிய வைப்பேன். அப்படி பண்ணுற விஷயம் முடியாத காரியம்னு. கிராண்ட் மாஸ்டர் டியான் இப்படி யோசிக்கும் போது அங்கே ஜிங்கு பறந்து வரான். அங்கே ஜிங்கு பயங்கர வேகமா கிராண்ட் மாஸ்டர் டியான் முன்னாடி வந்து விழுறான். ஜிங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் டியானுக்கு அங்கே புரியல. அங்கே அந்த பொண்ணும் அதே தான் யோசிக்கிறான். இந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்கணும், எதுக்காக ஜிங்கு இருக்கான்? சூஹானுக்கு பதிலா இந்த இடத்துல ஜிங்கு இருக்கானா? அப்பனா ஜிங்கை டிஃபீட் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த சூஹான் அந்த பையனா என்ன? அத்தனோடையே இதே மாதிரி 3 இடத்துலேருந்து 3 பேர் அப்படியே பறந்து வந்து கீழே விழுறாங்க. அவங்களும் ஜிங்கு மாதிரியே அந்த ஜீனியஸான பசங்களை அட்டாக் பண்ணணும் தான் போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஜீனியஸான பசங்க முன்னாடி இவங்களால அங்கே நிற்க முடியல. அங்கே வேங்கோ சொல்கிறான், கிராண்ட் மாஸ்டர் டியான் நெக்ஸ்ட் டைம் யாரையாச்சும் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தா ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக சென்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த ஆளுங்க இவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அங்கே வாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த அங்கே நோட் பண்ணுவான். ஏன்னா இவங்க 3 பேர் 3 பர்சனை வச்சாங்க, அது சரி. ஆனால் கீழே எதுக்காக 4 பேர் அங்கே இருக்கணும்? அந்த பொண்ணுக்கும் அதே டவுட்டு தான் அங்கே கிரியேட் ஆகும். ஆமாம், நம்மளுக்கு முன்னாடியே யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டாங்களா என்ன? உடனே நம்ம சிங்கம் அவங்க சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. ஒன்று அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு அந்த ஜிங்கு அவன் ரொம்ப வீக்காக இருந்திருப்பான். அதனால தான் ஃபர்ஸ்டே அந்த பர்சன் அங்கே கிடக்கிறான். ஆனால் இதை பார்க்குற அந்த லேடியும் அவங்க யோசிக்கிறான், இவங்க யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த டீம்லேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னா அது ஜிங்கு தான். ஆனால் ஜிங்கோட நிலைமை தான் இவங்க எல்லாரை விடவும் ரொம்ப மோசமாக இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் டியானுக்கு இப்பயும் அங்கே விஷயம் புரியவே இல்லை. நான் இந்த வேங்கு, அதுக்கப்புறம் அந்த சிங்கு, அதுக்கப்புறம் அந்த யானு, இவங்களோட வைட்டாலிட்டி, காம்பேக்ட் பவர் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. ஓகே, இவங்களால இவங்க 3 பேரை டிஃபீட் பண்ணவும் முடியும், அதுவும் ஒத்துக்கலாம். ஆனால் இந்த சூஹான் அவன் Tier 1ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கான். ஆனால் இந்த ஜிங்கு அப்படி இல்லை, Tier 2ல இருக்க ஒரு ஹை மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கும் போது ஜிங் எப்படி இங்கே தோத்து போனா? மற்றவங்கள விடவும் இந்த இடத்துல ஜிங்கு தான் ரொம்ப வேகமாக தோத்து போனான். இதுக்கு பாசிபிளே இல்லை. ஒன்று, சூஹானு கிட்ட ரொம்ப பயங்கரமான ஸ்கில் இருக்கணும், இல்லையா அவனோட பிசிக் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த சூஹான் அந்த பையன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இப்படி ஒரு யோசிக்கும் போது அங்க இன்னொருத்தன் ஓடின்னு வரான். கிராண்ட் மாஸ்டர் டியான், ஒரு பெரிய விஷயம் ஆயிருக்கு. ஆமா, என்ன ஆச்சு? எனக்கு தெரியும், ட்ரெயினிஸ்ல யாராச்சும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்களா என்ன? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சண்டை ஏற்படும் போது அடிக்கடி அந்த மாதிரி விஷயம் ஏற்படுறது சகஜமான விஷயம்தான். இல்லை இப்போ என்ன விஷயம்னா, அந்த சூஹான் அந்த பையன் அவன் இருக்கான்ல, ஜிங்கு கூட ஃபைட் பண்ணும்போது தண்டரு, ஃபயரு 2 ஆட்ரிபியூட்டையுமே ஆளு ஃபியூஷன் பண்ணியிருக்கான். ஓ அப்படியா, ஃபியூஷன் டெக்னிக்கை இவன் பண்ணியிருக்கானா? நானும் அப்பத்துலேருந்தே யோசிச்சிருந்தேன், இந்த ஜிங்கு இந்த பையன் எப்படி இங்கே தோத்து போனான்னு. இப்போதான் எனக்கு புரியுது, அதுக்கு காரணம் அந்த ஃபியூஷன் அதுன்னு. என்னது? அட, என்ன சொன்ன? ஃபியூஷனா? டேய் ஒழுங்கா சொல்லு, ஃபியூஷனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான்சென்ஸா ஏதாச்சும் நீ சொல்லாத. இல்லை, அந்த சூஹான் அவன் தண்டரையும் ஃபயர் ஆட்ரிபியூட்டையும் ஃபியூஸ் பண்ணான். அது எல்லாத்தையுமே நாங்கள் கேமரா வழியாக பார்த்தோம். அப்படி தான் இந்த ஜிங்கு இவன் தோத்து போனானே. ஏன்னா நானே அதை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. லெஜெண்ட்ஸால பண்ண முடியாத விஷயத்த இந்த பையன் சூஹான் இவன் அங்கே பண்ணி காட்டிட்டான். அங்கே ஜிங்கும் இது எல்லாத்தையுமே கேட்டு இருப்பான். சைடில் அவனும் அவங்க சொல்கிறான், ஆமா கிராண்ட் மாஸ்டர் டியான், அவன் சொல்ற மாதிரி எல்லாமே உண்மைதான். அந்த பையன் எப்படின்னு தெரியல 2 ஆட்ரிபியூட்டை ஃபியூஸ் பண்ணான், தண்டரு ஃபயரு ரெண்டுத்தையும். அங்க ஜிங்கே சொல்லும் போது இந்த விஷயம் கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அடே, உனக்கு தெரியுமா நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியில இது எவ்வளோ பெரிய விஷயம்னு?
ஏன்னா 2 ஆட்ரிபியூட்டை இது வரைக்கும் யாருமே ஃபியூஸ் பண்ணதே இல்லை. நிறைய பேர் பண்ண ட்ரை பண்ணி எல்லாருமே தோத்து போந்து தான் மிச்சம். அந்த இடத்துல இது வரைக்கும் பண்ண முடியாத விஷயத்த நம்ம சூஹான் பண்ணியிருக்கான். நம்ம சூஹான் கிட்ட எல்லா ஆட்ரிபியூட்டும் இருக்கு, அதுவும் 100%ல. சூஹான் பண்ண ஃபியூஷன் உண்டி எல்லா ஆட்ரிபியூட் கூடிய பண்ணானா அவ்வளோதான், அது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு திறமையான ஸ்டூடெண்ட்டை இந்த உலகத்தில் யாருமே அங்கே தடுக்க முடியாது. அந்த பொண்ணு அவங்க கேட்குறா, ஆமாம் சூஹான் பண்ண அந்த ஃபியூஷன் அது என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக என்ன? ஏன்னா நம்ம சூஹான் ஏர்லி ஸ்டேஜில் இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். அந்த பையனால் ஜிங்கு இந்த பையனையே தோக்கடிக்க முடியுது. ஏன்னா இவன் டியர் 2ல் இருக்கான். அதனால தான் அவனால் டியர் 2க்கு இது வரைக்கும் அங்கே வர முடியல. ஆளு டியர் 1லேயே இருக்கான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பவரும் ரொம்ப பங்கமாக இருக்கும். சரி கிராண்ட் மாஸ்டர் டியான், ஃபியூஷனால பவர் பங்கமாக இருக்குன்னா எதுக்காக இது வரைக்கும் யாருமே சக்ஸஸ் ஆகவே இல்லை? இது வரைக்கும் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஃபியூஷன் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப டிஃபிகல்ட்டு, யாருக்குமே அப்படி ஆனதே இல்லை. அதே மாதிரி இதை ட்ரை பண்ணுறன்னு பேரில் நிறைய பேருக்கு நிறைய சேதமாக இருக்குது. நிறைய பேர் அவங்க வாழ்க்கை முழுக்க டியர் 1ல் இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் நம்ம சூஹான் மூலமாக ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நம்ம சூஹான் முதல் முறையாக இந்த விஷயத்த பண்ணியிருக்கானா? அப்போ யோசிங்க, எல்லா ஆட்ரிபியூட்டையும் ஒன்று நினைக்கும் போது அது ரொம்ப பங்கமான ஒரு பவராக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்டன்னிங்காக ஒரு ரெயின்போ மாதிரி வேற லெவலில் இருக்கும். அந்த பவரை பற்றி யோசிக்கும் போதே ஒரு மாதிரி எனக்கு வேற லெவலில் ஃபீல் ஆகுது. ஆனால் கிராண்ட் மாஸ்டர் டியான் நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூஹானு ஃபயரு தண்டரு 7 ஆட்ரிபியூட்டில் 2 ஆட்ரிபியூட்டை ஒண்டி தான் ஃபியூஷன் பண்ணியிருக்கான். ஆனால் உடனே கிராண்ட் மாஸ்டர் டியானும் திரும்பிட்டு, நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே மறந்துடுங்க, நம்ம சூஹான் தண்டரு ஃபயரு 2த்தையுமே அங்கே ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா யோசிங்க, அப்படி நம்ம சூஹானால அங்கே 7த்தையும் ஃபியூஸ் பண்ண முடியலன்னா அவ்வளோதான். ஆளு இதையே ட்ரை பண்ணுறன்னு பேரில் வாழ்க்கை முழுக்க இதையே ட்ரை பண்ணிருப்பான். டேலண்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த வார் அது திரும்பவும் ஹியூமன் ரேஸுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்தில் வித்தியாசமாக ஏகப்பட்ட ரேசஸ் இருக்கு. இவங்க அடிக்கடி ஒரு வாரை பற்றி பேசுகிறாங்களே, எல்லாமே அதை பற்றி தான். போக போக வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னமும் சொல்கிறேன். உடனே அந்த பையனும் கிராண்ட் மாஸ்டர் டியானி கிட்ட சொல்கிறான், நான் ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டெஃபினட்டாக அந்த சூஹான் அந்த பையன்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஃபிசிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறுமா ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒண்டி நம்ம ஜிங்கை மொத்தமாக அவன் நொறுக்கிட்டான். ஆமாம் நீ என்ன பைத்தியமா? இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த எதுக்காக ஏர்லியாகவே சொல்லலை? அந்த பொண்ணும் அதே தான் சொல்கிறான். நம்ம சூஹான் கிட்ட 120 ஏதோ தான் வைட்டல் எனர்ஜி இருக்கு. ஆனால் 120 எங்கே இருக்கு? ஜிங்குது 500. இது எங்கே இருக்கு? இப்படி இருக்கும் போதும் நம்ம ஜிங்கை மொத்தமாக அவன் நொறுக்கிட்டான். இது எப்படி சாத்தியமாகும்? அதே தான் அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஃபிசிக் வந்து இருக்கு. ஏன்னா ஜிங்கை விடவும் வைட்டல் எனர்ஜி 4 மடங்கு அவனுக்கு கம்மியாக இருக்கு. ஈவன் அவன் ஜெயிச்சிருக்கான். அப்போ கண்டிப்பா அந்த யாங்கு அந்த பையன் அவனுக்கு பார்பேரியன் காட் ஃபிசிக் இருக்குல்ல, அதை விடவும் நம்ம சூஹான் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஃபிசிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லும் போது அது என்ன ஃபிசிக்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்காகவே ஜீனியஸா இருக்கிற அந்த 3 பசங்க அவங்களுக்கு இடையிலையும் இந்த சூஹான் இவனுக்கு இடையிலையும் ஒரு மேட்சை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அவனோட பிசிக்கை பத்தியும் அவனோட காம்பேக் பவரை பத்தியும் அவங்க தெரியும். உண்மையிலேயே அவனோட ட்ரூவான பவர் என்ன, இவனோட ட்ரூவான பொட்டன்ஷியல் அது என்ன, இன்னமும் நம்ம சூஹான் என்னென்ன விஷயத்த மறைக்கிறானோ எல்லாத்தையுமே அந்த ஜீனியஸான 3 பசங்களை வச்சு வெளியில கொண்டு வரணும். நானும் பார்க்குறேன் சூஹானால எப்படி இந்த 3 ஜீனியஸான பசங்களை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு. இப்படி கீழே ஒரு விஷயம் ஓடின்னு இருக்கு. இது எதுவுமே தெரியாம நம்ம ஆளு மார்ஷியல் வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்பிரிட்ஸ்ல போட, இதனால அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் அது அப்படியே அதிகமாகுது. ஆளு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா மாற ஆரம்பிக்கிறான். இந்த ஃபீலிங் இது வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு. இது கொஞ்சம் வியடா இருக்கு. ஏதோ என் பின்னாடி 3ஆவதா ஒரு கை அப்பியரானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சைக்கிக் பவரை டெஸ்ட் பண்ணும் சொல்லி அங்க இருக்கிற பொருள் மேல லைட்டா அங்க காட்டான். அதுக்கே அங்க இருக்கிற கட்டில் உடஞ்ச போன செவுரு எல்லாமே அப்படியே தன்னால பறக்க ஆரம்பிக்குது. நம்மளும் பயங்கர டெரிஃபைங்கான ஆறாவோட நடுவில் நிக்கிறான். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த யானு இப்போ அந்த பொண்ணோட டெக்னிக்கையும் நல்லா பயன்படுத்த முடியும். வேறமா அந்த வேங்கு அந்த பையன் ஒண்டிதான் மிச்சம் இருக்கான். அவன் என்ன டெக்னிக் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அதுவும் ஒரு பங்கமான டெக்னிக்கா இருக்கும். காப்பி பண்ணி எனக்கு சொந்தமாக்க வேண்டியதான் இப்படின்னு நம்மளால யோசிக்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் தான் கிராண்ட் மாஸ்டர் டியான் சொன்ன மாதிரியே இந்த ஜீனியஸா இருக்கிற அந்த 3 பேருக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க சண்டை ஏற்பட போகுது. அதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா வாட்ச் பண்ணலாம். ஆனா இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அங்க வேற லெவல்ல இருக்கும். எபிசோடு இது வரைக்கும் பொறுமையா போயிருக்கும். இதுக்கப்புறம் ஆக்ஷனு காப்பி பண்ணுறது இந்த மாதிரி தான் தொடர்ந்து விஷயம் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும்.
தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.